ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மாவு ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேணாம். இந்த மாதிரி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் வரமிளகா இருக்குல்ல, அது ஒரு 4 கட் பண்ணி அந்த மாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றினோம்னா இந்த பச்சை வெங்காயம் வதக்கக்கூடாது, பச்சையாகவே போட்டுடணும். இந்த வெங்காயம் அந்த புளிப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். நமக்கு ஆனியன் ஊற்றப்பம் ரெடி ஆகிடும். நம்ம தோசையை ஊற்றிட்டு மேலே ஆனியன் போட்டோம்னா திருப்பி போடும்போது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் உதிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மாவுலேயே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வெங்காயம் கூட உதிராது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்ச மாவை நீங்கள் வீணாக கீழே கொட்ட வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஊத்தப்பமாக ஊற்றுனீங்கன்னா சூப்பரான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்ச மாவில் பொடியாக நறுக்கிற ஆனியன் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தோசை ஊற்றிடலாம். ஊத்தப்பம் மாதிரி நீங்கள் மொத்தமாக ஊற்றலாம், மெலிசா ஊற்றலாம், எப்படி ஊற்றினாலுமே தோசை வரும். புளிப்பெல்லாம் சுத்தமாக இந்த ஆனியன் அப்சர்வ் பண்ணியிருக்கும். புளிப்பு சுத்தமாக இருக்காது. வரமிளகா கிள்ளி இதில் போடலாம், நான் போடல. அது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை திருப்பி போட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நைட்டில் இவங்களாம் தேங்காய் சட்னி விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். இந்த சட்னி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.